வெல்கம் டு பாசிவே. வணக்கம் மக்களே, சென்னை பட்டினப்பாக்கம் வந்திருக்கேன். காய்கறி மார்க்கெட் பார்த்துருப்போம், மீன் மார்க்கெட் பார்த்துருப்போம். அளவில்லாத சாப்பாடுங்கள் சாப்பிட்றது அப்படின்னு ஒரு மார்க்கெட் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம பட்டினப்பாக்கம் பீச் பக்கத்தில் இருக்கிற அனைத்து சாப்பாட்டு கடையிலையும் தாராளமாக அளவில்லாத சாப்பாடு தராங்க. அதாவது அன்லிமிட்டட் சாப்பாடு தாராளமாக தராங்க. மக்கள் அனைவரும் நம்பி வரலாம். 50 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 50 60 ரூபா, அவ்வளோதான் இங்கே ப்ரைஸு. மக்களே, இங்கே இருக்க அனைத்து கடையிலும் நடிகைகள்லாம் சாப்பிட்ருக்காங்க. ரொம்ப ருசிகரமாக இருக்க காரணத்தால் நடிகைகள்லாம் வந்திருக்காங்க. பெரிய பெரிய ஹோட்டலுக்கு போகிறோம், அவங்களே இங்கே சாப்பிட்ருக்காங்க. பாருங்கள் மக்களே, இங்கே இருக்க கடைகளில் மீன்களை சாப்பிட்றது ரொம்ப ருசிகரமாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆரம்ப விலை பார்த்தீங்கன்னா 100 ரூபா சொல்கிறாங்க. சின்ன சின்ன கிண்ணத்தை தருவாங்க. சென்னையில் அன்லிமிட்டட் ஃபுட் மார்க்கெட் ஒரு சில பேருக்கு இருக்கிறதே தெரியாது. அந்த மக்களுக்காக தெரிஞ்சதுக்காக இந்த வீடியோ போகிறேன், பார்த்து பயன்பெறும் மக்களே. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 கடை 8 கடை உரிமையாளர் பேசி ஒரே வீடியோவை நான் போடுறேன். பாருங்க மக்களே, இது வரைக்கும் சேனலில் இதுமாதிரி போட்டிருப்பான்னு தெரியல. நான் இந்த வீடியோவில் போடுறேன். அனைத்து மக்களும் பார்த்து பயன்பெறணும். இந்த வீடியோ பார்த்து நம்ம சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி பெல் ஐக்கான் இருக்கும் பக்கத்தில், அதை கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் அடுத்தடுத்து நல்ல ஒரு பயனுள்ள வீடியோக்களை பார்த்து நீங்கள் பயன்பெறணும். அதுக்காக தான் மக்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன். மக்களே, மக்கா கடைக்கு வந்திருக்கோம். இங்கேயும் வந்தீங்கன்னு ஃபுல்லாக அன்லிமிட்டட் ஃபுட்டு தான், தாராளமாக சாப்பிடலாம். மக்கள்லாம் பாருங்கள், நிறைய பேர் வந்திருக்காங்க பாருங்கள். மக்களே, நம்ம அக்கா கடையில் மீன்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப அற்புதமாக இருக்கும். எப்படின்னா ஃப்ரெஷ்ஷான மீன்களை பிடிச்சிட்டு அவங்க ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி அந்த மீன்களை வறுத்து தருவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மசாலாங்களும் அவங்க ஒரு சீக்கிரட்டாக போடுவாங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சின்ன மீன்கள், எறா, கடமா எல்லாமே 100 ரூபா ஆரம்ப விலை. பெரிய மீன்கள் இருக்குது, ஒரு 600 700 மட்டும் இருக்குது இங்கே. மக்களே, நம்ம அக்கா கடைக்கு வந்திருக்கோம். இங்கே அன்லிமிட்டட் ஃபுட்லாம் இங்கேயும் தராங்க. அதுமாதிரி மீன்கள் விலையும் கேட்கலாம், அன்லிமிட்டட் ஃபுட்டு எவ்வளோ ரேட்டும் கேட்கலாம். வாங்க, அன்லிமிட்டட் சாப்பாடு இருக்குல்ல, எவ்வளோ வேலை சொல்லுங்கள் ப்ரோ. இந்த மாதிரி எங்கேயும் இந்த மாதிரி 50 ரூபாய் சாப்பாடு கிடைக்காது ப்ரோ. சரி ப்ரோ. சைட் டிஷ்ன்றது வெறும் 100 ருபீஸ் தான். அந்த டேஸ்ட் இந்த மீன் குழம்பு இந்த லைன்ல 20 கடை கூட இருக்கலாம். எங்கேயே கிடையாது. எங்க அக்கா ஒண்டி தான் நல்லா டேஸ்டா போடுவாங்க. சரி, அக்கா கடை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டேஸ்ட் எப்படி கேட்கலாம் வாங்க. ஹாய், ஹலோ. என்னோட பேர் சீதா. நான் சென்னை தான். சென்னை தானே. இப்போ அக்கா கடை சாப்பிட்றீங்களா? சாப்பாடுலாம் இப்போ சாப்பிட்டு இருக்கீங்களா? சாப்பாடுலாம் எப்படி இருக்கு டேஸ்ட்டு? நான் அக்கா கடையோட ரெகுலர் கஸ்டமர் ப்ரோ. அப்படிங்களா? இப்போ இந்த பக்கம் கிராஸ் பண்ணாலும் அந்த இது இழுத்துரும் நம்மள. இங்க ஓகே, ருசி இழுத்துரும். நல்லா ரொம்ப ஹைஜீனிக்கா, பட்ஜெட் ஃபுட். ஆமா, ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஃபேமிலியா வரலாம். ஆமா. இன்னொன்னு நம்ம சென்னையே ஒரு ஸ்பெஷலா பீச், கடல், மண்ணை பார்த்துட்டு அப்படியே பாருங்க. பீச்லாம் இருக்கு பாருங்க, பின்னாடி தெரியும் பாருங்க. அது அப்படி காமிங்க. பீச்லாம் இருக்கு. அதுக்கு ஆப்போசிட்ல தான் நம்ம அக்கா கடைலாம் இருக்கு. எல்லா கடையும் சாப்பாடு கடைகள் எல்லாமே இருக்கு. அக்கா கடையும் அப்படி கவர் பண்ணிட்டு பாருங்க. எவ்வளவுதான் சென்னையில ரஷ்ஷா பாருங்க, எவ்வளவு வண்டி எவ்வளவு போனாலும் ரொம்ப பீஸ்ஃபுல்லா. ஆமா, நல்லா சூப்பரா இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச மீன் இப்ப அக்கா கடையிலே? ப்ரான் நல்லா இருக்கும், இறால் நல்லா இருக்கும். இறால் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் கடம்பா, ஆமா, நெத்திலி எல்லாமே டேஸ்டா இருக்கு. மீன் குழம்பெல்லாம் வேற லெவல். வேற லெவலா? சூப்பர் சூப்பர் சூப்பர். அக்கா ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஃப்ரெஷ்ஷா அப்படியே பண்ணி ஃப்ரெஷ்ஷா கொடுப்பாங்க, ரெடி பண்ணி. சரி, இல்ல உங்களுக்கு சாப்பாடுலாம் பிடிச்ச, குழம்பு எல்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? எல்லாமே பிடிச்சிருக்கு. எல்லாம் பிடிச்சிருக்கு. உங்க பேரு? என்னோட பேர் இந்துமதி. சரிங்க. ஓகே. இப்போ என்ன லாஸ்ட் சாப்பிட்டீங்க? இப்போ உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு? நம்ம மீன் இங்க வந்தா எப்பவுமே ஃபிஷ் கறி தான் சாப்பிடுவோம், மீன் குழம்பு தான் சாப்பிடுவோம். அன்லிமிட்டட் சாப்பாடு. நீங்க எவ்வளவு சாப்பிடுறீங்க? அன்லிமிட்டட் சாப்பிட சொல்றாங்க. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தானே சாப்பிட முடியும். சாப்பிட முடியுது. அதனால எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் சாப்பிடுவோம். ஆமா. ஏதோ ஒரு 2 சாப்பிடலாம், அவ்வளவுதான். அதிகம் சாப்பிட முடியாது. ஆமா, கண்டிப்பா. ஆமா. சரி. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. தேங்க்யூ. அக்கா கடை சாப்பிட்றீங்கல்ல, உங்களுக்கு என்னென்ன மீன்லாம் பிடிச்சிருக்கு? அதே மாதிரி சாப்பாடுலாம் ஓகே பிடிச்சிருக்கு? ரொம்ப எல்லாமே ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் சொல்ற மாதிரி ரொம்ப ஹைஜீனிக்கா இருக்கும். எல்லாமே நல்லா சாப்பிடலாம். ஃபிஷ் ஐட்டம்ஸ்ல இருந்து ஆமா எல்லாமே, சீ ஃபுட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். பிடிச்சிருக்கு. நான் என்னுடைய ஃபேவரட் இங்க வந்தனாக்கா பீஃப் ஐட்டம் நல்லா சாப்பிடுவேன். அதுவும் இருக்கும். அப்படிங்களா? ஆமா, பீஃப் ஐட்டம், பீஃப் குழம்பு. இப்ப பீஃப் குழம்பு தான் கறிலாம் இருக்கு. கறிலாம் இருக்குது. எல்லாமே நல்லா இருக்கும். அவங்க எல்லாமே போட்டதுக்கு அப்புறம் மேல ஒரு மசாலா போடுவாங்க. இந்த மசாலா எந்த கடையிலுமே கிடைக்காது. ஆமா, மசாலா ஒரு சீக்ரெட் வச்சிருக்காங்க. சீக்ரெட்டான மசாலா கடையிலயும் இருக்கு. இதனுடைய சீக்ரெட் கூட எந்த யூடியூப் சேனல் நீங்க பார்த்தாலுமே இது தெரியாது. சீக்ரெட் மட்டும் சொல்ல மாட்டாங்க. ஆனா அது தூவனாதான் அதனுடைய டேஸ்ட். தர சொல்றாங்க ப்ரோ. தருவாங்களா? தருவாங்க. ஆனா எப்படி செய்வான்னு சொல்ல மாட்டாங்க. அது சீக்ரெட்டான, அது ரொம்ப ஃபேமஸ். அது ரொம்ப இங்க ஆச்சி மசாலாமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. சரி, ஓகே, தேங்க்ஸ். மக்களே, பட்டினப்பாக்கம் விஜயக்கா கடை. இங்கேயும் பாருங்க, ஃப்ரெஷ்ஷான மீன்லாம் இருக்கு பாருங்க. ஃபுல்லா சூப்பர் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. மக்கள் கேட்க அப்படியே பொரிச்சு கொடுப்பாங்க. ஸோ பாருங்க, பொரிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. கடமலா இருக்கு பாருங்க. அவங்களுக்கு பேசலாம். மக்களே, நம்ம விஜயக்கா கடையிலே ஃபுல்லாக அன்லிமிட்டட் ஃபுட்டு தான். அதாவது அன்லிமிட்டட் சாப்பாடுங்க எல்லாமே. அது விலைங்களும் இந்த மீன்கள் விலையும் அப்படி கேட்கலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு.
என் பேர் லக்ஷ்மி. நான் எங்க அம்மா பேர்ல கடை வச்சிருக்கோம், விஜயாக்கா கடை. சரிங்க. எங்களுக்கு ஒரே பிராண்ட் மட்டும் தான் இருக்கும். ஒரே பிராண்ட். மற்றபடி மற்ற பேர்ல நாங்க வச்சிருக்க மாட்டோம். ஒரே பிராண்ட். இந்த ஏரியால விஜயா கடை ஒண்ணுதான் இருக்கு. அன்லிமிட்டெட் சாப்பாடு இருக்கும் நம்ம கிட்ட. சாப்பாடு 50 ரூபா, எவ்வளவு வேணா நீங்க சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 4 குழம்பு ஆட் ஆகும். அதுல குழம்பு ஐட்டம் எல்லாம் செப்பரேட்டா வந்துடும் உங்களுக்கு. சைட் டிஷ் மட்டும் யாருக்கு என்னென்ன தேவையோ அவங்க வாங்கிப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படிங்களா? சரி சரி. இப்போ வந்து அன்லிமிட்டட் சாப்பாடு சொல்றீங்களா, எவ்வளவு விலைங்க அது? வேலை 50 ரூபா தானா? 50 ரூபா. எவ்வளவு வேணா நீங்க சாப்பிட்டுக்கலாம். நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம், எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படி இல்லையா நாளைக்கு தராங்கன்னா தராங்க. அப்படிதான் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். கம்பல்சரி காசு கொடுத்துட்டே போனோம், கழுத்து நிக்கிறாங்களா நாங்க கிடையாது. வந்தாங்களா அக்கா காசு கம்மியாக்கா நாளைக்கு சேர்த்து கொடுங்க. ரெகுலர் கஸ்டமர் நிறைய பேர் வருவாங்க, எல்லாத்தையும் அந்த மாதிரி பேச முடியாது எங்களால. எங்க கடையை ஸ்டார்ட் பண்ணி 6 வருஷம் ஆகுது. 6 வருஷம் ஆகுது. 6 வருஷத்துல நாங்க யூடியூப் சேனல் ஏற்கனவே ஒரு இதுவும் கொடுத்துருக்கோம். நாங்க 1000 ருபீஸ்க்கு மேல எங்களுக்கு வந்து வாங்கிட்ட கஸ்டமர் பில்லு வந்துச்சுன்னா அவங்களுக்கு 100 ருபீஸ் நாங்க டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். மக்களே, மீன்கள் விலையெல்லாம் பார்க்கலாம் வாங்க. சொல்லுங்க, மீன்கள் விலை அப்படியே சொல்லுங்க. மீன் எல்லாம் ஸ்டார்டிங் பிரைஸ் 100 ரூபாய் வரும்னா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஐலா மீன். ஆமா, ஐலா மீன் 100 ரூபாய் வரும். ரொம்ப சின்னதா இருந்தா 250 ரூபாய் கொடுப்போம் நாங்க. ஆமா, இது பெரிய வஞ்சரமே நாங்க 300 ரூபாய் தான் போடுறோம். ரொம்ப ஜாஸ்தி எல்லாம் இல்ல, 300 ருபீஸ் தான் போட்டுட்டு இருக்கோம். இதெல்லாம் கடல் மீன் தான். இது வந்து வவ்வால் மீன். இது சேம் பிரைஸ் 300 தான் வரும். உங்களுக்கு கம்மியா கிடைச்சா நாங்க 250 200 சைஸ் கூட போட்டுட்டு இருக்கோம் நாங்க. இது வந்து பாறை மீன். இது 200 தான் வரும். இதுவும் 200 கம்மியா தான் போட்டுட்டு இருக்கோம் நாங்க. இது வந்து சங்கரா மீன்னா 100 ரூபாய் தான் வரும். இது 100 ரூபாய் வரும். பரவாயில்லையே, சங்கரா மீன் 100 ரூபாய் பரவாயில்லையே. இது வந்து வவ்வால் ஸ்லைஸ். இது ரெண்டுமே 150 ரூபாய் வரும். ஆமா. இது வந்து கட்லா மீன். 300 பெரிய ஃபிஷ் 300 தான் கொடுத்துட்டு இருக்கோம் நாங்க. அன்லிமிட்டெட் சாப்பாடு 50 ரூபாய் வரும். நம்ம கடையில பாத்தீங்கன்னா எறா, கடம்பா, சொரா புட்டு, நெத்திலி, நண்டு எல்லாமே 100 ரூபாய் தான் வரும். இது அப்படியே குடுக்குறோம். ஒரு பிளேட் பாத்தீங்கன்னா 100 ருபீஸ் வரும் உங்களுக்கு. அத மாதிரி நம்ம கடையில சின்ன கிண்ணம் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து 100 ரூபாய் பாத்தீங்க. சோ இது எல்லாமே சின்ன சின்ன எல்லாமே ஒரு பிளேட் 100 ரூபாய் வரும். செப்பரேட்டா வரும். 100 ரூபாய்க்கு வரும். இன்னொரு ஆஃபர் இருக்கு நம்ம கடையில. 1000 ருபீஸ்க்கு நீங்க சாப்பிட்டீங்கன்னா நான் 100 ருபீஸ் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பேன். சப்போஸ் 2000 ருபீஸ்க்கு எனக்கு பில்லு வந்துச்சுன்னா 300 ருபீஸ் நான் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பேன். நான் முதல்ல கொடுத்துருக்கேன் இந்த ஆஃபர். இதை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், புதுசா பாக்குறவங்க பாத்துக்கோங்க. என்னோட விஜயாக்கா கடை பட்டினப்பாக்கத்துல இருக்கு. நாகாஸ் மிஸ்க்கு அடுத்த கடை என் கடை. 1000 ருபீஸ் கம்பல்சரி சாப்பிட்டீங்கன்னா 100 ரூபாய் நீங்க கேட்காம டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறது எங்க கிட்ட இருக்குது. விருப்பப்பட்டவங்க வாங்க, சாப்பிடுங்க. நல்லா டிஸ்கவுண்ட் இருக்கும். எங்க சாப்பாடு நல்லாவும் இருக்கும். பார்சல் குழம்புலாம் வெறும் 50 ரூபா தான். எல்லா இடத்துலயும் 100 ரூபா மாதிரி கிடையாது, 50 ரூபா தான் கொடுத்துட்டு இருக்கோம். வாங்க சாப்பிடுங்க. மக்களே, நம்ம விஜயக்கா கடையில வந்து அண்ணன் சாப்பிட்டு இருக்காரு. சாப்பாடுலாம் எப்படி டேஸ்டியா இருக்கு அண்ணன் கேட்கலாம். ஆனா உங்க பேர் சொல்லுங்க. என்னோட பேரு சூரியூர் சக்தி. சரிண்ணா. திருச்சி மாவட்டம், முன்னாள் திருவெரும்பூர் ஒன்றியத்தினுடைய சேர்மன். சூப்பர்ண்ணா. இப்ப எங்க இருந்து நீங்க வந்து சாப்பிடுறீங்க? இங்க வந்து பட்டமாக்கத்துல நாங்க வந்து கேப்டன் சமாதி பார்க்கறதுக்காக வந்தோம். ஆமா, பார்த்துட்டு விஜயாக்கா கடையில சாப்பிடணுங்கிறதுக்காகவே யூடியூப்ல பார்த்துருக்கேன். அதனால நேரடியாக இங்கே வந்தேன். சூப்பர்ண்ணா. பாத்துங்க மக்களே, அண்ணன் வந்து பாருங்க ஊருக்கு வந்திருக்காரு. சாப்பாடு எப்படி டேஸ்டா இருக்குண்ணா? சாப்பாடு அருமையா? மீன் எல்லாம் சுவையா இருந்தது. ஆனா பேர் சொல்லி சொல்ல தெரியல எனக்கு. அப்படிங்களா? எல்லா மீனும் சாப்பிடணும்னு ஆசை, எந்தெந்த மீன் பேர் சொல்ல தெரியல. ஒவ்வொன்றையும் கையில் நீட்டி தான் இந்த மீன் சாப்பிட்டோம். எல்லாமே சுவையா இருந்தது. மீன் பேர் தெரியல, அவ்வளவுதான். சாப்பாடு மிக அருமை, குழம்பு மிக பிரமாதமா இருந்தது. அவர் என்ன மீன் கொடுத்தீங்க? சங்கரா மீனா? சங்கரா மீனா ஃபேவரட் மக்களுக்கு. சங்கரா மீன், இறாலு, வவாலு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அது பேர்லாம் இங்க பார்த்ததுக்கு பிற்பாடு தான் தெரியும். இந்த மீன்களா இருக்குல்ல, நீங்க எங்க இருந்து வாங்குறீங்க? இந்த மீன்கள் எல்லாமே இந்த மீன் எல்லாமே காசிமேடுல இருந்து வாங்குறோம். ஓகே, நம்ம காசி மீனால பிரச்சனை மீன் தான். ஓகே, ரொம்ப தேங்க்யூ. மக்களே, நம்ம பட்டினப்பாக்கம் நாகாஸ் மெஸ் கடல் உணவகம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டு வந்து இங்கேயும் அன்லிமிட்டடு. ஸோ வர மக்கள் கொடுத்ததெல்லாம் பாருங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க பாருங்க. இங்கேயும் வந்து உணவுலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். மீன்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மக்கள் கொடுத்தத பாருங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க. சரி, ஓனர்கிட்ட போய் பேசலாம் வாங்க. பொதுமக்கள் எவருக்கு வந்திருக்காங்க பாருங்க. சாப்பாடுலாம் இருக்கு. குழம்பு விளையாச்சு பாருங்க. மக்களே, நம்ம நாகாஸ் மெஸ் வந்திருக்கோம். அவங்க ஓனர் இவங்க தான். பேர் கேட்டுக்கலாம் அப்படியே. உங்க பேர் சொல்லுங்க. சுரேஷ். சரிங்க. இப்போ வந்து சாப்பாடுலாம் சொல்றாங்க, அன்லிமிட்டட் ஃபுட் சொல்றாங்கல்ல,
எவ்வளவு விலை, எவ்வளவு ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க சொல்றீங்க சாப்பாடு அன்லிமிட்டட்? சாப்பாடு 60 ரூபா. 60 ரூபா. 60 ரூபா சாப்பாடு. சரி, மீன்கள் விலை சொல்லுங்க, எவ்வளவு ஸ்டார்ட் ஆகுது? மீன் வந்து எறா, கடமா, நெத்திலி, சொரா புட்டுலாம் 100 ரூபா. 100 ரூபா. நண்டுலாம் 100 ரூபா. நண்டுலாம் 100 ரூபா. சங்கு கறி இருக்குது கிட்ட பெசல், அது 100 சங்கு கறியா? ஓ சூப்பர். எறா இருக்குது, இது இலிப்பூச்சி இருக்குது, இலிப்பூச்சி அது 100 ரூபா தான். 100 ரூபா. சின்ன சின்ன கப்பல் தருவாங்க, சின்ன சின்ன கப்பல் 100 ரூபா. சரி. இது குவாலிட்டி ஜாஸ்தியா தான் இருக்கும். குவாலிட்டில கம்மியா ஜாஸ்தியா இருக்கும். ஆமா. மீனோட வகையை பார்த்தோன்னா வஞ்சிர ஸ்லைஸ் 200 ரூபா. ஆமா. பவால் மீன் 300, 400, 500 சைஸுக்கு தகுந்த மாதிரியா. பாறை மீன் 300, 400, 500 சைஸுக்கு தகுந்த மாதிரியா. அப்படிங்களா? எல்லாமே சைஸுக்கு தகுந்த மாதிரி தான் மீன் எல்லாம். ஒரு சாப்பாடு சாப்பிட்றாங்கன்னா எவ்வளவு வேணா சாப்பிடலாம். மீன் குழம்பு, சாம்பார், ரசம், அன்லிமிட்டட் சாப்பாடுல வந்து எவ்வளவு சாப்பாடு? எவ்வளவு வேணா சாப்பிடலாம். 60 ரூபா சாப்பாடு எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம். நண்டு குழம்பு தருவோம், எறா குழம்பு தருவோம், சிக்கன் குழம்பு தருவோம். மக்களே, நம்ம நாகாஸ் மெஸ் எல்லாம் சாப்பிட்டுருக்காங்க, அது டேஸ்ட் எப்படி இருக்கு அவங்க கேட்கலாம். நீ நாகாஸ் மெஸ் சாப்பிட்டீங்களா? ருசி நல்லா இருக்கா? நல்லா டேஸ்டியா இருக்கா? ரொம்ப ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கு. நல்லா இருக்குங்களா? என்னென்ன சாப்பிட்டீங்க நீங்க? வந்து பெரிய ஃபிஷ் சாப்பிட்டோம். பெரிய ஃபிஷ். அப்புறம் வந்து சொரா புட்டு, எறா, அப்புறம் வந்து ஃபிஷ் மீன் குழம்பு ரொம்ப சூப்பரா. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. உங்க பேர் சொல்லுங்க அப்படியே. என் பேர் செல்வி. நான் மலேசியால இருந்துட்டு இங்க வந்தா இங்க சாப்பிடுவோம். மலேசியால அப்படியா? சூப்பர். பாத்து மக்களே, மலேசியால வந்திருக்காங்க. சூப்பர். சரிங்க. ஆமா. அப்ப நான் சொன்னேன், சரி வாங்க இங்க நம்ம கடை இருக்கு, தெரிஞ்ச கடை சாப்பிடலான்ட்டு நாங்க இங்க ரெகுலரா சாப்பிடுவோம். அதனால என் 2 ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டேன். சரி சரி. உங்க பேரு? சரிங்க. இப்போ சார் இங்க சாப்பாடு அன்லிமிட்டட் ஃபுட், அன்லிமிட்டட் சாப்பாடு. சாப்பாடு நல்லா இருக்குல்ல? நல்லா இருந்துச்சு. ஓகே. குழம்புல உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு உங்களுக்கு சாப்பிடுறதுல? குழம்புல வந்து மீன் குழம்பு ரொம்ப நேச்சுரலா, என்னது வீட்ல செய்யற மாதிரி, பாரம்பரிய சமையல் மாதிரி. ஓ சூப்பரா இருக்கு. நீங்க என்ன சாப்பிட்டீங்க இப்ப? நான் வந்து எறா ஃப்ரை சாப்பிட்டேன். எறா ஃப்ரை சாப்பிட்டீங்க? எஸ், அது ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து மீன் குழம்புல அந்த குட்டி குட்டி மீன் ரொம்ப நல்லா டேஸ்டியா இருந்தது. பட் எனிவே இங்க வந்து நாங்க ரெகுலரா ஒரு ஃப்ரெண்டு அவங்க கூட்டிட்டு வருவாங்க. டேஸ்டாவும் இருக்கு. அட் த சேம் டைம் நல்ல சர்வ் பண்றவங்களும் ரெஸ்பான்சிபிலிட்டியா நல்லா கொடுக்குறாங்க. ஓ சூப்பர் சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். சரி, ரொம்ப தேங்க்ஸ். ஆத்து நண்டு. ஆமா. கடல் நண்டா 3 ஸ்டார் நண்டு. ஆமாமா. அப்புறம் செல்வ நண்டு. சரிண்ணா. எல்லாம் ப்ளூ கிராப் எல்லாம் 3 ஐட்டம். எனக்கு எந்தெந்த நேரத்துல எது கிடைக்குதோ ஆமா அது கடையில போடுவேன். ஓ சூப்பர். என்ன வேலை யூஸ் பண்றீங்களா? இப்போ டெய்லி யூஸ் பண்றீங்களா எப்படின்னா? என்னெல்லாம் வந்து டெய்லியும் பாக்கெட் எண்ணெய் தான். பாக்கெட் எண்ணெய் இன்னெல்லாம் போதும், பாக்கெட் தான். பாக்கெட் அன்னைக்கு யூஸ் பண்றேன்னா அன்னைக்கு தான். அன்னைக்கு தான். ஆமா. சரி ஓகே. சரி ஓகே. ரொம்ப தேங்க்யூ. மக்களே, நம்ம பட்டினப்பாக்கம் சுந்தரிக்கா கடை வந்திருக்கோம். இங்க பாருங்க, கடமாலாம் வந்து ஃப்ரை பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க, சூப்பரா. இப்போ மீன்லாம் பாருங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மசாலாலாம் போட்டு வச்சிருக்காங்க, மீன்லாம் மசாலா போட்டு வச்சிருக்காங்க பாருங்க, சூப்பர் ரெடி பண்ணிருக்காங்க பாருங்க. ஸோ அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து ரெடி பண்ணிருக்காங்க. மக்கள் தேவைப்படும் போது அப்படியே அப்படியே பொரிச்சு கொடுத்துருவாங்க. அதை பாருங்க. ஸோ இது ஃபுல்லாக இருக்கு. இந்த முட்டைலாம் இருக்கு பாருங்க. இப்போ சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்க. எக்ஸ்ட்ரா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அக்கா சூப்பர் ரெடி பண்றாரு பாருங்க. சரிங்க மக்களே, இங்க பாருங்க சாப்பாடுலாம் இருக்கு பாருங்க. நம்ம மார்க்கெட்டுக்கு ஃபேமஸே பற்றி சாப்பாடு தான். இங்க ஃபுல்லா அன்லிமிட்டட் ஃபுட்டு. மக்களே, நம்ம சுந்தரிக்கா கடை வந்திருக்கோம். பேர் சொல்லுங்க. நான் பேர் அனிதா. சரிங்க. நம்ம சுந்தரிக்கா கடை பட்டினப்பாக்கத்துல இருக்கு. இந்த கடை சாப்பாடு அன்லிமிட்டடு. 50 ரூபா ஒரு சாப்பாடு, எவ்வளவு நாளும் சாப்பிடலாம். சரி. மீன் குழம்பு, ரசம், சாம்பார், கூட்டு தருவோம். எறா, கடமா, நண்டு, சொரா, நெத்திலி, இலிப்பூச்சி, சங்கு கறி, நத்தக்கறி, மட்டி எல்லாமே பிளேட் 100 ரூபாய்ங்க. இப்போ மீன்கள் விலையெல்லாம் அப்படியே சொல்லுங்க. அப்படியே மீன்கள் எப்படி காமிங்க? நம்ம எறா கிரேவி இருக்கு, 100 ருபீஸ் வரும். 100 ருபீஸ் காமிங்க. கடமா ஸ்குவிட் 100. சரி. சொரா புட்டு 100. கிராப் இருக்கு, நண்டு இருக்கு 100. நெத்திலி இருக்கு, அது 100 ருபீஸ். இது இலிப்பூச்சி சாண்ட் கிராப், இது 100. மீன் வந்து நம்ம கிட்ட 50 வந்து ஸ்டார்டிங்ல இருக்கு. இது பீஸ் மீன் 50 ரூபாய் வரும். இது வஞ்சிரம் ஃபுல் ஃபிஷ் 300 வரும், 200 வரும். சைஸ்க்கு ஏத்த மாதிரி வரும் நமக்கு. இது சங்கரா இருக்கு, மட சங்கரா, இது 200 வரும். இது ஐலா 50 ருபீஸ் இருக்கு. பாறை அது 150 வரும். இது தேங்காய் பாறை, இது நம்ம 250 வரும். இது வவ்வால் மீன், இது 300 350 வரும். இது கிழங்கா 100 வரும். இது காலா, இது 200 வரும். 200 ரேட்டு நம்ம கடையில ரொம்ப அதிகமாலாம் கிடையாது, கம்மியான ரேட்டு தான். 300 வரும் ஃபிஷ். 500 700 அந்த ரேட் நம்ம கிட்ட கிடையாது. நீங்க அழகா ஃபேமிலியோட வந்தீங்கன்னா திருப்தியா சாப்பிட்டு போகலாம்.
மீன் எல்லாமே ஃப்ரெஷ். நம்ம கடல்ல புடிச்சு அப்படியே இறக்கிடுவோம் நம்ம கடையில. அப்படி பாருங்க, இந்த ஐஸ் வைக்கிறது அதெல்லாம் கிடையாது. பட்டினப்பாக்கம் பீச் இருக்கு பாருங்க நம்ம கடல். சூப்பரா இருக்கு பாருங்க. பீச் பக்கத்துல சாப்பிடுறோம், நல்ல ஒரு குளிர்ச்சியா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ தாராளமாக மக்கள் அனைவரும் தாராளமாக சாப்பிடலாம். சுந்தரிக்கா கடை வந்து ஆல்ரெடி முன்னாடியே நாங்க வந்து எல்லாமே க்ளீன் பண்றது, ஃபிஷ் க்ளீன் பண்றதோ மத்த எல்லாமே உங்க முன்னாடியே நாங்க பண்றோம். ஐஸ்ல வச்சுட்டு பண்றது அது இது நம்ம கிட்ட கிடையாது. அப்பவே பண்ணி அப்பவே கடலை பிடிச்சி அப்பவே செஞ்சு அப்பவே உங்க முன்னாடி நாங்க கொடுக்குறோம். அதுல எந்த குறையும் இருக்காது, உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வராது. நல்லபடியா சாப்பிட்டு நீங்க போகலாம். மக்களே சுந்தரிக்கா கடை சாப்பிட்டுட்டு இருக்காங்க இங்க ஃபுல்லா. ஃபீட்பேக் கேட்கலாம், எப்படி வந்து நல்லா இருக்கா இல்லைன்னு கேட்கலாம் அவங்கள்ட்ட. நான் இப்போ சாப்பிட்றீங்களா? சாப்பாடுலாம் அன்லிமிட் சாப்பாடு எல்லாமே இருக்கு, சைடிஷ் இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கா? எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. சரிண்ணா. நாங்கள் வந்துட்டு மேல்மருவத்துலேருந்து வரோம் இந்த கடையை தேடிக்கின்னு. எந்த ஊர்னா? மேல்மருவத்தூர். மேல்மருவத்தூர் வரீங்களா? ஓ சூப்பர்ண்ணா. இந்த கடை எல்லாமே நல்லா இருக்கணும், இங்கே தேடி வரோம் சாப்பாடு. சரிண்ணா. இப்போ எப்படின்னா மாதத்தில் ஒரு வாட்டி இல்லை வாரத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி வரீங்களா? வாரத்தில் ஒரு டைம் வரும். வாரத்துக்கு ஒரு நாள் வரீங்க. நம்ம சுந்தரிக்கா கடை தேடி வரீங்க. முந்திர கடை தேடி வரும். சரி, இவ்வளோ கடை விட்டுட்டு வரனா இங்கே நல்லா இருந்தாலும் இங்கே வரோம். சரிங்க. என்னென்ன ஐட்டம்ஸ் நல்லா இருக்கு? சூப்பராக இருக்கு. கடமா, நண்டு, பாறை மீன், வஞ்சரம், ஃபிஷ் ஐட்டம், அப்புறம் வந்து நெத்திலிக்கோட மீன் குழம்பு நல்லா இருக்கு. ஓகே வேணா. உங்களுக்கு பிடிச்சிருக்காண்ணா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்கா? சரிண்ணா. உங்களுக்கு சூப்பரா இருக்கா? சரி. நீங்களா ஒன்றா வரீங்களா? ஓ அப்படிங்களா? சூப்பர். பார்த்துங்க மக்களே, மேல்மருவத்தூர்ல வராங்க. ரொம்ப இங்கே சூப்பராக இருக்கலாம் வந்திருக்காங்க, மக்கள் தேடி வராங்க. வேற லெவல் தான். சரிங்களா? ஓகே. அதிக ரேட்டும் கிடையாது. சாப்பாடு 50 ரூபா தான். ஃபிஷ் உங்களுக்கு வந்துட்டு 50 rupees வந்து ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப இல்லாதவங்க அந்த மாதிரி இருந்தா கூட ஒரு மீனோட ஒரு சாப்பாடு சாப்பிட்டு போகலாம். அதிக ரேட்டுன்னு சொல்லிட்டு வெறும் சாப்பாடு அந்த மாதிரிலாம் அவங்களுக்கும் நாங்க தனியா வச்சிருக்கோம். 50 ரூபா மீன்ல இருந்து நாங்க வச்சிருக்கோம். அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. சாதாரண ஆள் கூட நல்லா வரை நிறைய சாப்பிட்டு போகலாம். அன்லிமிட் தான். குழம்புலாம் நல்லா இருக்கும். நம்ம கிட்ட மீன் குழம்புலாம் நல்லா இருக்கும். வந்து சாப்பிட்டு பாருங்க. இப்போ என்னெல்லாம் யூஸ் பண்றீங்கல்ல மீனுக்கு? என்ன டெய்லி மாத்துவீங்களா இல்ல எப்படி? டெய்லி தான். நம்ம டெய்லினா கூட நம்ம ஒரு ஃபிஷ் நம்ம வறுத்துட்டோம்னா எண்ணெய் லைட்டா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சா நம்ம டக்குன்னு அந்த எண்ணெய் எடுத்துட்டு வேற என்ன யூஸ் இப்போ என்ன மாதிரி எண்ணெய் யூஸ் பண்றீங்க? கோல்ட் வினர் தான் போடுவாங்க. ஆமா. ஓகே. பாத்துங்க மக்களே, ரீஃபைண்ட் ஆயில் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். இவங்க தான் எங்க ஃபுல்லா சமையல். இவங்க மீன் குழம்பு மாதிரி இங்க யாராலையும் வைக்க முடியாது. எந்த கடையில எங்க மீன் குழம்பு கிடைக்காது. சாப்பிட்டு பாருங்க, அவ்வளவு டேஸ்டா வைப்பாங்க. எல்லாமே இவங்க தான் பண்றாங்க. ஓகேங்க. உங்க பேர் மாலாமா? ஓகே, தேங்க்ஸ். மக்களே, நம்ம பட்டினப்பாக்கம் கடல் விருந்து கடைக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக வந்து அன்லிமிட்டட் ஃபுட்டுலாம் இருக்குது. அதுமாதிரி மீன்கள் விலையும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அது விலைங்களும் ப்ரைஸ் கேட்கலாம் வாங்க. மக்களே, பட்டினப்பாக்கம் கடல் விருந்து இங்கேயும் அன்லிமிட்டட் ஃபுட்லாம் இருக்குது. எவ்வளோ ப்ரைஸ் கேட்டுக்கலாம்? ப்ரோ சொல்லுங்கள், விலை சொல்லுங்கள். கடையில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு 50 ரூபா. சரி ப்ரோ. 60 ரூபா. சாப்பாடு 50 ரூபா சொல்லுங்க ப்ரோ. அன்லிமிட்டடா எப்படி ப்ரோ? அன்லிமிட்டட் சாப்பாடு இது. அன்லிமிட்டட் சாப்பாடா? எவ்வளோ சாப்பிடலாம்? எவ்வளோ சாப்பிடலாம். மீன் நம்ம 100 ரூபா ஸ்டார்டிங் ரேட் இருக்கு. ஸ்டார்டிங் 100 ரூபா. ஐலா மீன் ஸ்டார்டிங் ரேட் இருக்கு. ஐலா மீன் இருக்கா? இது பாருங்க, ஐலா மீன். சரி ப்ரோ. அப்புறம் அது செங்கரா 150, 200, 250ல வரும் உங்களுக்கு. ஓ 250 வருது. வேற ப்ரோ? அத மாதிரி வவால் பாத்தீங்கன்னா 500 ரூபாய், 550, 400, 450. ஓ அப்படிங்களா? அத மாதிரி செங்கரா மட செங்கரா வந்து 300 ரூபாய், 350. 300, 350. அத மாதிரி பாறை மீன், பெரிய மீன் 600 ரூபாய், 700 ரூபாய் வரும். சரி ப்ரோ. கறி ஃபிஷ் அந்த மாதிரி உங்களுக்கு நல்ல ரேட் 450 ரூபாய், 500 ரூபாய் வரும். ஓ அப்படிங்களா? இது கறி ஃபிஷ் வேற, இது வேறயா? நம்ம கறி மீன் உங்களுக்கு. கறி மீன் வருது. ஓ சரி ப்ரோ. இது இப்போ இறாலா எவ்வளோ ப்ரோ? இந்த இறாலா பிளேட் உங்களுக்கு 100 ரூபாய் சைடிஸ் வந்துரும். இறா, கடமா, சொரா புட்டு எல்லாமே. இறா, கடமா, சொரா புட்டு எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும் உங்களுக்கு. ஆமா. பாருங்க மக்களே, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து இடிப்பூச்சி இருக்கிறாங்க பாருங்க. நான் ஃப்ரை பண்ணிட்டு இடிப்பூச்சியில் எவ்வளோ ப்ரோ? இப்போ இடிப்பூச்சி பிளேட் 100 ரூபாய் உங்களுக்கு. அது வந்து 100 ரூபா ஆகும். அப்படியே இது எவ்வளோ தருவீங்க? அந்த 100 ரூபாய் தருவீங்களா? எவ்வளோ தருவீங்க? இந்த பிளேட்ல உங்களுக்கு அளவு போட்டு ஊற்றினா 100 ரூபாய்க்கு வந்துடும். அப்படியே எடுத்துக்காமீங்க பார்க்கலாம் எவ்வளோன்னு இருக்கு பார்க்கலாம். மக்களே பாருங்க. ஸோ இந்த சின்ன கிண்ணி ஃபுல்லாக வந்து 100 ரூபா தராங்க. ஓகே ப்ரோ. சரி, ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. இது எல்லாமே வந்து 100 ரூபா சின்ன கிண்ணத்தில் எல்லாமே. பார்த்துங்க மக்களே. ப்ரோ இப்போ இந்த மீனுங்களா இருக்கு ப்ரோ, எங்கே ப்ரோ நீங்கள் வாங்குறீங்க? நம்ம பிடிச்சி வர மீன் இருக்கு, நம்ம கடையில் வாங்குற மீன் இருக்கு. பிடிச்சி வர மீன் இருக்கு. நம்ம பட்டினம் மாதிரி பிடிப்பீங்க. நம்ம ஊருக்காரங்க பிடிச்ச மீன் இருக்கு, நம்ம ஆளுங்க பிடிச்ச மீன் இருக்கு. ஆமா, இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாவே எல்லாமே கிடைச்சிடும் இங்கேயும். சரி ப்ரோ. இப்போ மெயினாக எங்கே வாங்க போறீங்க? சப்போஸ் நீங்கள் மீன் இல்லை, இப்போ வேற எங்கே வாங்குவீங்க? பழங்காட்டிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக வந்துடும். ப்ரோ இங்கே ஆஃபர்லாம் இருக்குல்ல ப்ரோ? காம்போ ஆஃபர் இருக்குது. 250 ரூபா ஒரு ஆள் சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஒரு சாப்பாடு 3 சைடிஸ் ஆஃப் ஒரு 100 ரூபா மீன் ஒன்று வந்துடும் உங்களுக்கு. சரி.
அத மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டு போயிட்டு இருக்கோம். 4 டபுள் 9 2 பேர் சாப்பாடு, 6 சைடி சாப்பிட போறோம். ஒரு 100 மீன் வரும் உங்களுக்கு. அத மாதிரி இப்போ வந்து நம்ம எண்ணெய்களா இருக்குல்ல ப்ரோ, எண்ணெய்கள் டெய்லி யூஸ் பண்றீங்கல்ல, இப்போ அன்னைக்கு மாத்திடுவீங்களா எப்படி ப்ரோ? அந்த ஆயில் எல்லாமே அன்னைக்கே மாத்திடுவோம். அன்னைக்கு மாத்திடுவீங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷாக நாளை யாரும் கமெண்ட் எதுவும் பண்ணாலும் பார்க்கணும், நம்ம எல்லாம் மாத்திடுவோம். எல்லாமே அவுட் பண்ணிட்டு தான் எல்லாமே நாளைக்கு ஃபுல்லாவே புது ஆயில் தான் போட்டு நம்ம ரெகுலராக வாங்கிட்டு போட்டுருக்கோம். அந்த மாதிரி நாங்கள் அப்படிங்களா ப்ரோ? சரி, சூப்பர் சூப்பர் ப்ரோ. உள்ள ஏசி ரூம்லாம் இருக்கா ப்ரோ? இப்போ பார்க்கலாம் வாங்க. ஏசி மக்களே பார்த்துங்க, ஏசி ரூம்லாம் இருக்கு. சேர்லாம் போட்டு ரெடி பண்றாங்க பாருங்க. ஓகே ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. மக்களே, நம்ம பட்டினப்பாக்கம், இது உங்கள் மீனவர் மெஸ் பாருங்க. அன்லிமிட்டட் ஃபுட்லாம் போட்டுருக்காங்க பாருங்க, போர்ட்லேயே இருக்கு. நம்ம ஊர் ஸ்டைலில் இருக்கு பாருங்க. வில்லேஜ் ஸ்டைல்லாம் இப்படியா இருக்கும். இந்த ஓலைலாம் போட்டு சூப்பர் ரெடி பண்ணிருக்காங்க பாருங்க. அதை உட்காந்து சாப்பிடலாம். சில்னஸ் பாருங்க. பீச் இருக்கு. பீச் பக்கத்துலலாம் வந்து நம்ம கடைங்களாம் இருக்கு. எல்லா கடைகளும் இருக்கு பாருங்க. அக்கா கடையும் இருக்கு. சாப்பாடு 50 ரூபாய் தான். சைடிஸ் எல்லாமே 100 ரூபாய் வந்துடும். 100 ரூபாய். ஆமா, நாங்க வேற சாப்பாடு மட்டும் தான் கொடுப்போம். சாப்பாடு, மீன் குழம்பு, ரசம், சாம்பார், ஒரு காய் பொரியல் கொடுப்போம். காய் பொரியல் அது வந்து அன்லிமிட்டட். ஆமா, சாப்பாடு. சைடிஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாமே 100 ரூபாய் வந்துடும். 100 ரூபாய் சொல்றீங்க. என்ன சைடிஸ் தருவீங்க 100 ரூபாய்க்கு? நான் வந்து கடமா இருக்கு, எறா இருக்கு, சோறா புட்டு இருக்கு, நெத்திலி இருக்கு, நண்டு இருக்கு, கட்லெட் இருக்கு, சங்கு கறி இருக்கு. சங்கு கறி இருக்கு, இடிப்பூச்சி இருக்கு. இத 100 ரூபாய்க்கு சின்ன கிட்ட கொடுத்துருவீங்க? ஆமா, ஓகே, கொடுத்துருவோம். பிளேட் இதுதான். இந்த சின்ன பிளேட்ல கொடுத்துருவாங்க. மக்களே பாத்துங்க. மீன் வந்து 100 ரூபாயில இருந்து 1500 வரைக்கும் மீன் இருக்கு. 100 ரூபாய் 1500 ரூபாய். 1500. சரிங்க. இப்போ இருக்கிறது என்ன மீன் அது? இது வந்து கொடுவா வரும். கொடுவாக்கா? ஆமா. எவ்வளவு விலை அது? கொடுவா 400 ரூபாய் வரும், 350 ரூபாய் வரும். அப்படிங்களா? கார் 350 ரூபாய் வரும், அதுவும் 400 ரூபாய் வரும். 100 ரூபாய் வந்துச்சு. சங்கரா 100 ரூபாயில இருந்து இருக்கு. ஓ சரி சரிங்க. இப்போ சின்ன மீன்ல காலி அடிச்சு. ஆமா, இது வஞ்சர ஸ்லைஸ் இருக்கு. வஞ்சர ஸ்லைஸ். ஓ. மக்களே, இவங்களுக்கு ஏசிலாம் அவைலபிள் இருக்குது பாருங்கள். இந்த ரூமில் இருக்குது. ஃபுல்லாக சில்னஸாக இருக்கும். இந்த வெயிலுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது உங்கள் மீனவன் உணவு சாப்பிட்டீங்களா? ஆமாம். சாப்பாடு எப்படியா இருக்கு? சாப்பாடு நல்லா இருந்துச்சு. மீன் குழம்பு நல்லா புளிப்பாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. என்னென்ன குழம்பு நல்லா இருந்துச்சுன்னா? மீன் குழம்பு ட்ரை பண்ணோம். ஆமாம். அப்புறம் சைடிஷ் ஒரு 4 சைடிஷ் ட்ரை பண்ணோம். 4 சைடிஷ் மீன்கள். ஆமாம். அதில் வந்து நெத்திலி பக்கா. நெத்திலி நல்லா அல்டிமேட்டாக இருந்துச்சு. சரிண்ணா. மசாலா வந்து மஸ்ட் ட்ரை. சரி சரி. அதே மாதிரி ப்ரான் ட்ரை பண்ணோம். ப்ரான் சரி. ப்ரானும் வந்து நல்லா ஸ்பைசியாக நல்லா, அதுவும் சூப்பராக இருந்துச்சு. ஒரு கொடுவா ட்ரை பண்ணோம். அது நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நீங்கள் பார்க்க முடியல, நாங்கள் சாப்பிட்டு வரது கொடுவா. கொடுவா நல்லா மசாலா வந்து ஹோம்மேட் மசாலா நல்லா ஸ்பைசி. ஆமாம், அவங்க ஒரு சிக்கன் மசாலா தனியாக போடுவாங்க. ஆமாம். அது இல்லாமல் வந்து இன்னொரு மசாலா, அது இந்த ஏரியாக்கான சிக்னேச்சர். அது மசாலா. ஓ, மசாலா சிக்னேச்சர் மசாலா அந்த தனியாக கொடுத்துருக்காங்களா? ஆமாம், தனியாக. அப்படியா? இப்போ சில ஸ்பைஸாக சாப்பிடுவாங்க. ஆமாம், ஸ்பைசி 10 அடிஷனல் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓ, இந்த மசாலா நல்லா நல்லா மக்களே அடிஷனல் மசாலா வேறு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆனால் அந்த ஃபார்முலா யாருக்கும் சொல்ல மாட்டாங்க அவங்க. ஃபார்முலா ஆமாம் தனியாக வச்சிருக்காங்க பாருங்க. சூப்பர், நல்லா இருந்துச்சு. சூப்பர். இப்போ அன்லிமிட்டட் ஃபுட் சொல்கிறாங்க ப்ரோ. நீங்கள் எவ்வளோக்கு சாப்பிட்டீங்க? அதாவது ஒரு வேலை சாப்பிட்டீங்களா? ஒரு 2-3 வாட்டி சாப்பிட்டீங்க? ஒரு 3 டைம்ஸ் சாப்பிட்டேன். 3 டைம் சாப்பிட்டீங்க? ஆமாம், எவ்வளோ வேணாலும் போட்டாங்க. நம்ம வந்து எவ்வளோ சாப்பிட்றது கேட்குறாங்க, என்ன வேணுமான்னு கேட்டாங்க. 2 டைம் சாப்பிடலாம். அதை எதுவும் சாப்பிட முடியாது. இப்போ கண்டிப்பாக மஸ்ட். நம்ம ரெஃபர் கூட பண்ணலாம். நல்லா இருக்கு சாப்பாடு. நல்லா இருக்கு. ஏன்னா அன்லிமிட் சொல்றீங்க. அன்லிமிட்னா ஒரு குறைஞ்சபட்ச அமௌண்ட் 50 ரூபா அப்படி போட்டுருக்காங்க. சரியா? சாப்பாடு 50 ரூபாய் அன்லிமிட்டட். நல்லா இருக்கு. சைட் டிஷ்ஷும் வந்து பெரிய காஸ்டிங்லாம் இல்லை. நீங்க கம்பேரிட்டிவ்லி நீங்க வந்து ஒரு ஹோட்டல்ல போனீங்கன்னா ஆமா, ஒரு வஞ்சரம் ஸ்லைஸ் 400 கண்டிப்பா வரும். இங்க 100 ரூபாய் 200 ரூபாய். கண்டிப்பா நம்ம வெளியே எடுத்த விட நம்ம இந்த பரவாயில்ல. ஆமா, இந்த நெத்திலி வந்து நீங்க அதே ஒரு நல்ல ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல பாம்பு அந்த மாதிரி பாம்பு மாதிரி சாப்பிட்டா ஆமா 400 rupees நெத்திலி. கண்டிப்பா 100 rupees தான். ஆமா, அதனால வந்து மஸ்ட் ட்ரை, மணி வர்த். மக்களை பார்த்துங்க, இது ஃப்ரெஷ்ஷான மீனுங்க எல்லாமே நம்ம பட்டினப்பாக்கம். அதனால தான் மக்கள் தேடி வராங்க. இப்போ என்ன சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்கண்ணா. எல்லாரும் வாங்க, வந்து ட்ரை பண்ணுங்க. இவங்கள மாதிரி ஹோட்டல்ஸ் வந்து நம்ம வந்து என்கரேஜ் பண்ணோம். கண்டிப்பாக நல்லா அவங்களும் நல்லா வளரட்டும். ஓகே மக்களே பார்த்துங்க, இதுக்காக தான் நான் வந்து பட்டினப்பாக்கம் அதாவது ஃபுட் மார்க்கெட்னு சொல்லிட்டு எல்லா வீடியோஸ் எல்லா கடைகளும் எடுத்து நான் போடுறேன். பார்த்து பயன்பெறும் மக்கள் அனைவரும் கண்டிப்பாக பயன்பெறும். அதுக்காக தான் வீடியோ நான் போடுறேன். சரிங்க அக்கா, இப்போ என்னெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களா? மீன்கள் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களா? இப்போ டெய்லி மாற்றிடுவீங்களா? இப்போ டெய்லி தான் மாற்றிடுவீங்களா? சரிங்க. இப்போ என்ன யூஸ் பண்ணுறீங்க? இப்போ நாங்கள் வந்து கோல்டு வினர் அந்த மாதிரி தான். ஓகே ஓகே. இப்போ மீன்களாக இருக்குல்லக்கா, இந்த மீன்கள்லாம் வந்து நம்ம எங்கே வாங்குறீங்க? நாங்கள் காசிமேட்ல இருந்து வாங்குவோம். காசிமேட்லாம் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் மீன். இது ஃபிஷ் கட்லெட். இது ஓ சரிண்ணா, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் ஃபிஷ் கட்லெட். கேள்விப்படுறேன் இப்போ தான். அப்படிங்களா? அதனால சரி ட்ரை பண்ணலாமேன்ட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இது அடிஷனல், இது எக்ஸ்ட்ரா வாங்கி சாப்பிட்டோம். இது ஃபைனலாக டச்சப்பு சாப்பிடும். சூப்பர்ண்ணா, சூப்பராக இருக்கு மேடம். மக்களே நல்லா இருக்கு. உப்பு இப்பெல்லாம் கரெக்டாக இருக்கு, நல்லா இருக்கு. இதுவும் மஸ்ட் ட்ரைங்க. சரிங்கக்கா, ஓகே, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. மக்களே, நம்ம பட்டினப்பாக்கம் அன்லிமிட்டட் ஃபுட் மார்க்கெட்டுக்கு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக பட்டினப்பாக்கம் பஸ் டிப்போ இருக்குது. நம்ம அப்படியே டேரெக்டாக வந்துடலாம்.
ரெண்டாவது வழி பார்த்தீங்கன்னா மெரினா பீச் பக்கத்தில் இருக்க லைட் ஹவுஸ் இருக்கும். லைட் ஹவுஸ்க்கு பக்கத்துலேயே வந்து ஒரு நேராக ஒரு ரோடு இருக்குது. அந்த ரோட்டில் இப்போ வண்டிகளை வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த வழியாக நம்ம நேராக வந்தால் நம்ம வந்து பட்டினப்பாக்கம் அன்லிமிட்டட் ஃபுட் மார்க்கெட் தாராளமாக வந்துடலாம். ஓகே மக்களே, அடுத்த ஒரு நல்ல ஒரு பயனுள்ள வீடியோவில் பார்ப்போம். இப்போ மார்க்கெட் பேக்ரவுண்ட் வீடியோஸ்லாம் பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன போட்டில் வந்து ஃப்ரெஷ்ஷான மீன் வந்து பிடிச்சிட்டு வராங்க. இப்போ வந்த போட்டு இது. இப்போ பாருங்கள், வலைங்களெல்லாம் பார்த்தா மீன்களாக இருக்கும் பாருங்கள். நண்டுங்க, மீனுங்க எல்லாமே இருக்குது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மீன்களெல்லாம் வச்சு தான் அவங்க சமைக்கிறாங்க. சூப்பர் டேஸ்டியாக இருக்குது, அற்புதமாக இருக்குது. மக்களை பார்த்துங்க, எறா தொக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர் ரெடி பண்றாங்க பாருங்க. சாப்பாடு போட்டீங்களா?